வந்துற போது எனக்கு இந்த பாலிடிக்ஸ்லலாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது, இன்னைக்கு ஹாலிடே, அதனால நான் வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுக்க போறேன்னு நினைக்காதீங்க. போயிட்டு ஓட் பண்ணுங்க. நம்ம ஏன் ஓட் பண்ணணும்? மக்களுடைய பவர் என்ன? எம்எல்ஏல இருந்து சிஎம் கேண்டிடேட்டை எப்படி சூஸ் பண்றாங்க? தமிழ்நாட்டோட சிஎம் கேண்டிடேட்டா யாரெல்லாம் இருந்திருக்காங்கன்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யாதி சேனலிஸ்ட். முதல்ல நம்ம ஏன் ஓட் பண்ணணும்? நம்ம ஒவ்வொருத்தருடைய பேசிக்கான ஒரு ரைட்ஸ் தான் ஓட்டிங். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எலெக்ஷனை கண்டக்ட் பண்றாங்க. ஒரு லீடரை சூஸ் பண்றதுக்கும் நம்ம சொசைட்டியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் இந்த ஒரு ஸ்டேட்ல டெவலப்மெண்ட் ஆன ஒரு ஸ்கீம்ஸை கொண்டு வர்றதுக்குமே நமக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தேவை. அதுக்காக நம்ம ஓட் பண்றோம். இந்த ஓட்டிங்ல மக்களுடைய பவர் என்ன? இந்த ஓட்டிங்ல மக்கள் தான் ரியல் கிங். அவங்க நினைச்சா ஒரு கவர்மெண்ட்டையே சேஞ்ச் பண்ண முடியும். யாரு நம்ம நாட்டை லீட் பண்ணணும்ன்ற டிசிஷனை அவங்க தான் எடுப்பாங்க. இப்போ எம்எல்ஏவை எப்படி சூஸ் பண்றாங்க? தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலுமே ஒவ்வொரு வேட்பாளரை நிக்க வைப்பாங்க. ஸோ ஒவ்வொரு பார்ட்டியில் இருக்கக்கூடியவங்களும் ஒரு கேண்டிடேட்டை சூஸ் பண்ணி நிக்க வைப்பாங்க. ஸோ மக்கள் அவங்களுக்கு ஓட் பண்ணுவாங்க. ஹையஸ்டான ஒரு நம்பர் எந்த ஒரு பார்ட்டிக்கு கிடைச்சிருக்கோ அந்த ஒரு கேண்டிடேட் தான் எம்எல்ஏ ஆவாங்க. எம்எல்ஏ மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இவங்களுடைய ரோல் என்ன? ஒவ்வொரு எம்எல்ஏவுமே அவங்க ஏரியாவுக்கான ஒரு வாய்ஸா இருக்கணும். அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய லோக்கலான இஷ்யூஸா இருக்கக்கூடிய டிரைனேஜ், ஸ்கூல், ரோட், இந்த மாதிரியான பேசிக்கான ஒரு விஷயங்களுக்கெல்லாம் இவங்க ஸ்டேட் அசம்பிளியில போய் பேசுவாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் எப்படி சிஎம் கேண்டிடேட்டை சூஸ் பண்றாங்க? இப்போ நம்ம சூஸ் பண்ண எல்லா எம்எல்ஏவும் சேர்ந்து சிஎம் கேண்டிடேட்டை சூஸ் பண்ணுவாங்க. எந்த ஒரு பார்ட்டியில அதிகமான எம்எல்ஏக்கள் இருக்காங்களோ அந்த ஒரு பார்ட்டி தான் சிஎம் கேண்டிடேட்டா ஆவாங்க. எம்எல்ஏ மெஜாரிட்டியான ஒரு பார்ட்டி, அதுக்கப்புறம் சிஎம் கேண்டிடேட். ஸோ எம்எல்ஏஸ்லாம் சேர்ந்து அவங்களுடைய சிஎம் கேண்டிடேட்டை சூஸ் பண்ணுவாங்க. இப்போ சிஎம் ஓட ரோல் என்ன? எம்எல்ஏ அண்ட் மினிஸ்டர்ஸை சிஎம் தான் லீட் பண்ணுவாரு. ஸ்டேட்டோட மேஜரான ஒரு டிசிஷனை எடுக்கக்கூடிய பவர் ஆனது சிஎம் கையில தான் இருக்கு. ஸ்டேட்டோடைய லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்றதுமே சிஎம் தான். நம்ம ஸ்டேட்கான பாலிசிஸ், ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வர்றதுமே சிஎம் தான் இருப்பாங்க. அண்ட் உங்களுடைய தொகுதியில யார் எம்எல்ஏ இருக்காங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ தமிழ்நாட்டோட சிஎம் கேண்டிடேட்டா ராஜாஜில இருந்து ஸ்டாலின் வரைக்கும் யாரெல்லாம் இருந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ராஜகோபாலாச்சாரி 1952ல இருந்து 1954 வரைக்கும் இருந்தாரு. இவர் இந்தியன் காங்கிரஸ். நெக்ஸ்ட் லெஜெண்டரியான ஒரு லீடர் காமராஜ் 1954ல இருந்து 1963 வரைக்கும் இருந்தாரு. இவர் தான் கிங் மேக்கர் ஆஃப் இந்தியன் பாலிடிக்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நான் காங்கிரஸ் சிஎம் இன் தமிழ்நாடா திராவிட முன்னேற்ற கழகம் வராங்க. சிஎன் அண்ணாதுரை அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஃபோன் பண்றாரு 1967ல இருந்து 1969 வரைக்கும். அதுக்கப்புறம் டிஎம்கே கருணாநிதி 1969ல இருந்து 1976, 1989ல இருந்து 1991, 1996ல இருந்து 2001 அண்ட் 2006ல இருந்து 2011 4 முறை அவர் வெற்றி பெற்றிருந்தாரு. அண்ட் சம்டைம்ஸ் டிஎம்கே கூட அலைன்ஸ்ல அவங்க வின் பண்ணியும் இருந்தாங்க. நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டாரான எம்ஜி ராமச்சந்திரன் டிஎம்கேல இருந்து வந்து நியூ பார்ட்டியான ஏஐடிஎம்கேவை கொண்டு வந்திருந்தாரு. அண்ட் 1977ல 144 சீட்ஸை வின் பண்ணியிருந்தாங்க. 1980ல 162 சீட்ஸ் அண்ட் 1984ல 150+ சீட்ஸ் அவங்க வின் பண்ணியிருந்தாங்க. எம்ஜிஆருடைய மறைவிற்கு பிறகு ஜெயலலிதா அவங்க ஆட்சியில வந்தாங்க. 1991ல 164 சீட்ஸை காங்கிரஸ் அலைன்ஸோட அவங்க பெறாங்க. 2001ல 196 அலைன்ஸ் சீட்ஸ், 2011ல 150+ சீட்ஸ், 2016ல 134 சீட்ஸ் சோலோவா நின்று ஜெயிச்சிருந்தாங்க. ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் லீடரா ஜெயலலிதா இருந்தாங்க. நெக்ஸ்ட் பன்னீர்செல்வம் அவங்க இருந்தாங்க. 2016ல 134 சீட்ஸை ஏடிஎம்கே பெற்றிருந்துச்சு. 2021ல ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபி அலைன்ஸ் கூட இருந்துச்சு. பட் இதுல டிஎம்கே தான் வின் பண்ணியிருந்தாங்க. 2021ல இருந்து 2026 வரைக்கும் கரண்டா சிஎம் ஸ்டாலின் தான் இருந்துட்டு இருக்காரு. இவங்களுடைய அலைன்ஸா காங்கிரஸ், லெஃப்ட் பார்ட்டிஸ்னு நிறைய கட்சிகள் கூட இவங்க கூட்டணியில இருக்காங்க. அண்ட் இவங்களுடைய வெற்றிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் ரொம்பவே முக்கியமா இருக்கு. இப்போ இந்த 2026 எலெக்ஷன் ஆனது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டில் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கேன்னு 50 இயர்ஸ்க்கு மேலே லீட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நியூவா என்டிகே, டிவிகேன்னு பல பார்ட்டிஸ் வந்திருக்கு. வித்தின் 2 இயர்ஸ்ல டிவிகே ரொம்பவே பாப்புலரா ஆகிருந்துச்சு. மக்களுடைய சப்போர்ட் ஆனது டிவிகேக்கு அதிகமா இருக்கு. முக்கியமா யங்ஸ்டர்ஸ், ஜென்சி ஓட்டர்ஸ்னு டிவிகேக்கு சப்போர்ட் பண்றவங்களா இருக்காங்க. ஸோ டிவிகே இந்த ஒரு எலெக்ஷன்ல டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கேக்கு காம்படிட் பண்ணுவாங்களா? 2026ல யாரு ஜெயிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ராஜாஜில இருந்து ஸ்டாலின் வரைக்கும் யாரு வந்தாலுமே மக்களுடைய டிசிஷன்னால தான் எல்லாமே சேஞ்ச் ஆகியிருக்கு.
ஒவ்வொரு பார்ட்டியுடைய ரைஸ் அண்ட் ஃபால்ன்றது பப்ளிக்குடைய சப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கு. உங்களுடைய ஓட்டுங்கிறது ஒரு பவர், ஒரு ஃபியூச்சரை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாவும் இந்த இடத்துல இருக்கு. இன்னைக்கு ஓட்டிங் டே. நீங்க ஓட் பண்ணிட்டீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த 2026ஓட எலெக்ஷனோட ரிசல்ட் ஆனது May 4th அன்னைக்கு வரப்போகுது. அண்ட் உங்களுடைய ரைட்ஸை யாருக்கும் விட்டு கொடுக்காதீங்க. மிஸ் பண்ணாம ஓட் பண்ணிடுங்க. See you in the next one. Thank you. Bye.